நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திமுக எம்பி ஆர் ராசா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி தரைக்குறைவாக பேசியதால் அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் தலைமையில் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று எஸ்பி கௌதம் கோயல் IPS அவர்களிடம் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து புகார் மனுவின் விவரங்களையும் தங்கள் மனுவில் குறிப்பிட்ட விவரங்களையும் தெரிவித்தனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செய்தியாளர் SS சிங்காரவேலன். இரண்டாவது இரும்பு மனிதராக போற்றக்கூடிய எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சரை மிக கேவலமாக ஒரு முட்டாள் என்று கூறிய நீலகிரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து இன்றைக்கு சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த எஸ்பி அலுவலகத்திலே அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வைக்கின்றோம். ஏனென்றால் இது மட்டும் அல்லாமல் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இந்து பெண்களை குறிப்பாக சூத்திரர்கள் பிறந்தவர்கள் தான் இந்துக்கள், அவர்கள் வேசியன் மகன்கள் என்று கூறினார். அதற்கு முன்னாடி 2021 இந்த மண்ணின் மைந்தன் எடப்பாடி பழனிசாமியுடைய தாயாரை மிக கேவலமாக திட்டிய ஒரு அயோக்கியன் இந்த ஆண்டிமுத்து ராசா. இந்துக்களுக்கு மிக ஒரு கேவலமான ஒரு பெண்களுக்கு கேவலமான ஒரு செயலாக வார்த்தைகளின் மூலமாக இந்த தமிழகத்திலே ஒரு கேவலமான ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டிமுத்து ராசா தான். இது திராவிட கட்சியினுடைய தலைவருக்கு திரு ஸ்டாலினுக்கு தெரியாதா? திராவிட கட்சியினுடைய முதலமைச்சர் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு இது தெரியாதா? ஒரு உள்துறை அமைச்சரை, இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு அமைச்சரை, அமித்ஷாவை இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டிக்க தவறிய ஒரு முதலமைச்சர் தமிழகத்திற்கு தேவையா? தேவை கிடையாது. 2026 அதற்கு உண்டான பாடத்தை மக்கள் தருவார்கள். ஆனால் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவரை இங்கிருந்து நம்ம தமிழகத்திலே அவரை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதே நிலை இந்த ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பேசிக்கொண்டே சென்றால் என்றால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சேலம் மேற்கு மாவட்ட சார்பாக கடுமையாக கண்டிக்கின்றோம். 2G என்றாலே அது ராசா தான். 2G ஊழல் செய்து கிட்டத்தட்ட தெரியும், 76 லட்சம் கோடியை ஊழல் செய்தவர், 1,76,000 கோடி ஊழல் செய்தவர் அந்த ராசா அவர்கள். அதனால தான் 2G அவருக்கு மாலாயா போட்டிருக்கிறோம். கண்டிப்பா இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இதுலயும் அதை உள்ள போறாரு. 2026 எடப்பாடியினுடைய தலைமையில் ஆட்சி அமையும் போது தீகார ஜெயில தான் ராஜா பார்க்க முடியும்.